ஒரு சில பெண்களே சொல்லியிருக்கிறாங்க, நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. பெண்கள் உடை உடுத்தி ஆபாசமாக வந்து இருக்கிறதுனால இது தூண்டப்படுது அப்படின்னு சொல்லி. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை எடுக்கிறது குற்றம், அதை வைத்திருப்பது குற்றம், பரப்புவது குற்றம், ஒரு சிலர் பார்ப்பது குற்றம் சொல்றாங்க. சென்னை மாநகரம் முதலிடம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சென்னையில யாரும் பார்க்கக்கூடாது, தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடாது. அதில் வந்து 3000 பேர் வந்து அட்ரஸ் இருக்குது, ஐபி அட்ரஸ். இதை வச்சு பார்க்கணும். ஒரு சில தவறாக கூட வந்து உன்னுடைய நெட்டை வந்து வயர்லெஸ் நெட்ஒர்க்கை வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கலாம், மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மாதிரி வதந்தி வந்து போலீஸ் வந்து ஃபோனில் பேசி நீ வச்சிருக்கிற அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 1000 பேர் வருதுன்னா அதில் 1000 பேர்ல ஒரு 10 பேர் சீரியஸாக இருக்கவங்க தான். அதை வந்து முறைப்படி பண்ணுவோம். அதில் வந்து எந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லை. அதுவும் மோஸ்ட்லி வந்து இப்போ நம்ம மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கனால அந்த ஒரு எங்கே பார்த்தாலும் குற்றம் நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறோம். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னே தெரிஞ்சிருக்கு அதை நான் அனுப்புனது. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட டாக்டர் எம் ரவி ஏடிஜிபி அவர்கள் இருக்காங்க. சமீபத்தில் சைல்ட் ப்ரோனோகிராஃபி வீடியோஸ் பற்றி FBI ரிலீஸ் பண்ண டேட்டாஸ் அண்ட் சமூக வலைத்தளங்களில் பரவுன ஒரு தவறான நியூஸ், மீம்ஸ் இதெல்லாம் வச்சு தமிழ்நாடே ரொம்ப அல்லோகலம் ஆயிடுச்சு. இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள்கிட்ட நிறைய கேட்கணும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ரவியாக இருந்தவர் ஏடிஜிபி ரவியான வரைக்கும் இந்த இடப்பட்ட கேப்பில் என்ன நடந்தது, இதுக்கான உங்களுக்கு அந்த ஸ்டார்ட்-அப்பாக இருந்தது என்ன பற்றி சொல்லுங்கள் சார் கொஞ்சம். நான் படிக்கிறப்பே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி போலீஸ், ஆர்மி இதில் தான் ஜாயின் பண்ணணும் எனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஒரு ஆம்பிஷன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பே வந்து என்னோடய பேரை எழுதி ரவி ஐபிஎஸ்னு எழுதியிருக்கேன். ஆனால் அந்த சமயத்தில் ஐபிஎஸ்னால் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பென்ஷனே தெரியாது. ஏதோ கேள்விப்பட்டதை வச்சு இது ஒரு போலீஸில் உயர்ந்த பதவி அப்படிங்கிறத வச்சு நான் அப்போ எழுதியிருக்கிறேன். அது வந்து என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து உள்ள ஆசை. என்னுடைய பள்ளியில் வந்து பாருங்கள், நான் வந்து பழனி பக்கத்தில் படித்தேன். அங்கே படித்தப்போ ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கினேன். ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கி முடித்த பின்னாடி அப்போ வந்து கல்லூரி, சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி திருச்சியில் பியூசி படித்தேன். படிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கணும். அந்த டிகிரி என்ன டிகிரி போகணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து டாக்டர் கிடைக்காதனால அக்ரிகல்ச்சர் கிடச்சிது. ஸோ எம்எஸ்சி அக்ரி பண்ணேன். மதுரை பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி, பிஹெச்டி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேங்க்கில் வந்து 5 வருஷம் டெல்லியில் ஒர்க் பண்ணினேன். சிண்டிகேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் வந்து இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமிற்காக என்னுடைய ஒரிஜினல் ஆம்பிஷன் டு பிகம் போலீஸ் ஆஃபீஸர் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். அப்போது என்னுடைய அறையில் வந்து பல்வேறு நண்பர்கள் தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து 1987 கிட்டத்தட்ட 90 வரலும் ஒரு 17 பேர் என்னோடய ரூமில் தங்கி படித்து நான் அவங்களுக்கெல்லாம் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆகியிருக்கிறாங்க. உதாரணமாக நம்முடைய சென்னை மாநகர ஆணையர் இருக்காங்களே மிஸ்டர் ஏகே விஸ்வநாதன், அவர் கூட என்னுடைய அங்கே நான் தங்கியிருந்தப்போ என்னுடன் தங்கியிருந்தார். 1 வருஷம் அவர் தங்கியிருந்தாங்க. அடுத்து சைலேந்திர பாபு, அவரும் என்னோடய வீட்டில் அங்கே டெல்லியில் தங்கியிருந்தார். ஜெகநாதன் ஐபிஎஸ்ன்னு சொல்லி இப்போ வந்து இதில் இருக்கிறாரு, மும்பையில் இருக்கார். அல்பர்ட் கேப்ரியல்னு சொல்லி பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கேரளா. இது போன்ற அவங்க எல்லாமே அங்கே என்னுடைய வீட்டில் அங்கே டெல்லியில் இருக்கிறப்ப தங்கியிருந்தவர்கள் தான். இப்படி கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு நபர்கள் தங்கி அவங்கெல்லாம் சிவில் சர்வீஸில் வெற்றிகரமாக நுழைஞ்சாங்க. இறுதியாக இவங்க எல்லாம் போன பின்னாடி நான் வந்து 1991 ஆண்டு வந்து இந்த இந்தியன் போலீஸ் சர்வீஸில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 28 வருடங்கள் என்னுடைய பணி நிறைவேறி இருக்கின்றது. 1992 ஆண்டு சிவகங்கை மாவட்டத்தில் பயிற்சியை ஆரம்பித்து இப்பொழுது ஏடிஜிபி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் செல் இதில் பணிபுரிகின்றேன். இப்போது நீங்கள் 1991 நீங்கள் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி ஸ்டார்ட் அப் பண்ணீங்க. ஆனால் அன்னைக்கு நீங்கள் நினச்சிங்க சார் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ், இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ் வந்து நம்ம பார்ப்போம், நம்ம வந்து நிறையா விஷயங்கள் செய்வோம், இவ்வளோ தூரம் நம்ம பிரபலம் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்க? இல்லைங்க, நாங்கள் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்னாலே இது போலீஸ் சர்வீஸ் தான். இதில் வந்து நம்ம புகழ் பெறதெல்லாம் வந்து
நான் அந்த புகழ்ச்சிக்கெல்லாம் நாங்கள் வந்து மயங்கக்கூடாது, புகழ்ச்சியே கூடாதுன்னு தான் சொல்கிறோம். போலீஸ் ஆஃபீஸர்ஸோ அல்லது சிவில் சர்வெண்ட்ஸை பொறுத்தளவில் பப்ளிசிட்டி கூடாது, அதாவது வந்து தன்னை பிரச்சாரப்படுத்தி கொள்ளக்கூடாது. நாங்களாம் வந்து வி ஷுட் பி ஹியர்னு சொல்லுவோம், மற்றவங்களுக்கு வந்து தெரியணும், பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். பட் இது வந்து ஒரு கடமை தான். இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்முடைய சமுதாயம், தமிழ் சமுதாயம் நல்லா இருக்கணும். நம்ம வந்து தமிழ்நாடு ஐபிஎஸ் வாங்கி அது தமிழ்நாடு கேடர் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் ஆகிறவங்க எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வர முடியாது, அதனுடைய மதிப்பு எண்கள் அடிப்படையில் தான் வர முடியும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம், நம்ம பிறந்த தமிழ்நாட்டில் இந்த சர்வீஸ்க்கு வந்துட்டோன்னு சொன்னால் இது நம்மளை வந்து ஒரு பெருமைப்படுத்திக்கிறதுக்கோ நம்மளை வந்து ஒரு வளமைப்படுத்திக்கிறதுக்கோ அல்ல அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னுடைய அப்பாவோட இன்ஸ்பிரேஷன் தான். எப்பவும் சொல்லுவார், நீ வந்து ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளருன்னு சொல்லுவார். அதனால் மற்றவங்களுக்கு நீ செஞ்சினா உனக்கு அதை ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த ஊரில் பிறந்து இந்த ஊரில் ஒரு சர்வீஸ்க்கு வந்துட்டேன்னு சொன்னால் நம்முடைய சமுதாயத்திற்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். சும்மா எல்லாரும் மாதிரி நம்ம வந்துட்டு போனோம், சர்வீஸில் இருந்தோம், ரிட்டையர் ஆனால் அப்படின்னு இருக்கக்கூடாது. மக்களுக்கு வந்து நல்ல செய்தி போகணும். தமிழ் சமுதாயம், நானும் ஒரு தமிழனுங்கிற முறையில் ஒரு தமிழ்னு சொன்னால் ஒரு தலைநிமிர்ந்து நிற்கணும். நம்முடைய பெருமை, சங்ககால பெருமை, தமிழ் லிட்ரேச்சராக நான் படிச்சிருக்கேன். சங்ககால தமிழ் லிட்ரேச்சர் எப்படி இருந்தது, சங்ககாலத்தில் வந்து ஒரு செக்யூலர் பீரியட்னு சொல்கிறோம். சேர சோழ பாண்டியர்கள் இருந்த ஒரு தமிழகம், முச்சங்கம் படைத்த ஒரு பெருமை, மதுரைங்கிற ஒரு ஊர், இப்படியெல்லாம் எவ்வளவு ஒரு கண்ணகி பிறந்த ஒரு ஊர், இளங்கோவடிகள், இப்படி எவ்வளவு சிறப்பு வந்து இந்த உலகத்திலே இருக்கிற லிட்ரேச்சர்லேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கியம், இலக்கணம் கொண்டது வந்து நம்முடைய தமிழ் மொழி. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வந்து யாரும் நம்மளை வந்து குறை சொல்லக்கூடாது. நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய கேரக்டரை வந்து யாருமே வந்து ஒரு தவறாக சொல்லக்கூடாது. தமிழ்னு சொன்னால் தலைநிமிர்ந்து நிற்கணும். அதனால் இந்த மாதிரி சைல்டு புரோனோகிராஃபி அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் ஆபாச படங்கள், அதை வந்து நம்ம அந்த ஊரில் வந்து வச்சுருக்குறாங்க, அதை வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க, அதை வந்து உருவாக்குறாங்க, அதை வந்து பரப்புகிறாங்க. அப்படிங்கிறப்ப அதை வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நம்ம மனசு. அதனால் இதையெல்லாம் வந்துட்டு ஒரு இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கடின உழைப்பிற்கு ஜப்பானியர்கள்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் இளைஞர்கள்லாம் ஒரு பெருமை இருக்கணும், நமக்குன்னு ஒரு அந்த ட்ரெடிஷன் அப்படி உருவாக்கணும். அதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம். சார், இந்த இஷ்யூக்காக உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக நான் உங்களை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணப்போ இந்த ஜிம் போகிறது, இந்த யோகா பண்ணுறது, இதை பற்றிலாம் நிறைய பேசியிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்வம்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது சார்? இப்போ நான் படித்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பள்ளிக்கூடம். அங்கே வந்து அப்போ வந்து கம்பல்சரியாக யோகா வச்சுருந்தாங்க. நான் வந்து 7th படிக்கிறப்பே வந்து இந்த யோகாலாம் கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 11வது படிக்க வரலும் நான் சோப்பு யூஸ் பண்ணது கிடையாது. அங்கே வந்து சோப் போடக்கூடாது, சீயக்காய் தான் போடணும். ப்ரஷ் போட்டு பல் விளக்கக்கூடாது. இந்த வேப்பங்குச்சி அல்லது வந்து கருவேலம்னு சொல்லுவாங்க, அதை தான் யூஸ் பண்ணணும். இப்படி தான் நாங்கள் வந்து ஒரு இயற்கையிலேயே வந்து எங்கள் ஸ்கூல், அது வந்து மணிமேகலை இளங்கோ உயர்நிலைப்பள்ளின்னு சொல்லி பழனி பக்கம் இருக்குது. அதனால் எனக்கு அப்போ இந்த சின்ன பையன்லேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆனதால் இது வந்துச்சு. அது இல்லாமல் நம்ம ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறப்போ ஒரு கொஞ்சம் நம்மளும் ஃபிட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை. ஏன்னா அது இல்லாமல் நமக்கு ஹெல்த்துக்கு அவசியம். நான் பார்க்குறவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு உனக்கு ஹெல்த்து தான், ஹெல்த் இஸ் வெல்த். உனக்கு வேலை கூட நீ ஹெல்த் இருந்தால் தான் வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சைல்ட் பான் வீடியோ பார்க்குறவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு ஒரு இது பரவிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலாக அதோட ரியாலிட்டி என்ன சார்? படம் பார்க்குறவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை அதை வச்சிருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். இல்லை, இது ஒரு பெரிய ஒரு தவறான பிரச்சாரம். அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே இந்த யூடியூப்பில் டைட்டில் போட்டப்போ ஆபாசப்படம் பார்ப்பவர்கள் அப்படின்னு போட்டாங்க. பார்ப்பவர்கள் கிடையாது. முதலில் இது ஆபாசப்படம்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஆபாச படங்களை வைத்திருப்பவர்கள், பரப்புபவர்கள். பார்ப்பவர்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை பார்க்க முடிச்சுது. யார் வேணாலும் பார்த்துருக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, அது வந்து சைல்டா அல்லது அடல்ட்டா அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் பார்த்தவர்கள் அந்த ஃபோட்டோ வந்த ஃபோன் எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்க தான் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இந்த குழந்தைகளை வைத்து அந்த படம் எடுத்து இதை வந்து ஒரு வீடியோவாக்கி அல்லது ஃபோட்டோவாக்கி ஒரு ஆன்லைனில் போட்டுட்டு வியாபாரமாக பண்ணுறது, அதை ஒரு குரூப்பாக ப்ளஷருக்காக பண்ணுறது, இப்படி இருக்கிறவங்கள தான் நாங்கள் வந்து விசாரணை செஞ்சு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஆலோசித்து வருகிறோம். ரீசெண்டாக வந்து சென்னை வந்து சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து சைல்ட் பான் வீடியோஸ் பார்க்குறதுல சென்னை தான் வந்து அதிகமான நபர்கள் உள்ள ஏரியா அப்படிங்கிறாங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? இல்லைங்க, சென்னை முதலிடமா அல்லது அதிகமாக பார்க்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கொஸ்டின். நான் அந்த ஏரியாவுக்குள்ளேயே நுழைய விரும்பல. என்னைய பொறுத்தவரை சென்னையில் யாருமே இது போன்ற அந்த மாதிரி ஒரு இல்லீகல் ஆக்டை வந்து போக்சோ சட்டப்படி வந்து பார்த்திங்கன்னா சைல்டு போன் வந்து குற்றம். அதை வந்து எடுக்கிறது குற்றம். எடுக்கிறதுனா குழந்தைகளை எடுப்பாங்க, குழந்தைகளை வச்சு தானே எடுக்க முடியும். அதை எடுப்பது குற்றம், அதை வைத்திருப்பது குற்றம், பரப்புவது குற்றம். அதனால் ஒரு சிலர் பார்ப்பது குற்றம்னு சொல்கிறாங்க, தெரியாமல் கூட பார்த்துருக்கலாம். அதனால் பார்ப்பவர்கள்லாம் பயப்படவே வேண்டியதில்லை. எடுத்தவங்க
அதை வேணும்னே பரப்புறவங்க, அதை வச்சு காசு சம்பாதிக்கிறவங்க, இவங்களை தான் நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுறோம். அதனால் சென்னை மாநகரம் முதலிடம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சென்னையில் யாரும் பார்க்கக்கூடாது, தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ வந்து குற்றங்கள் வந்து அதிக அளவில் குறைஞ்சிருக்கிறது நம்முடைய மாநிலம் தான். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் குறைவான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்போ கோயம்புத்தூர், சென்னை சிட்டி தான் வந்து இந்தியாவிலேயே சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ட்ரெடிஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். டிக்டாக்ல வந்து சார் ஒரு பொண்ணு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, என்னோட உரிமை என்னோட இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் ஆபாசமாக அந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஆதரிச்சும் நிறைய கமெண்ட்ஸ் வருது, அவங்களுக்கு எதிர்ப்பாகவும் அவங்கள அசிங்கமாக திட்டியும் அந்த மாதிரியுமே கமெண்ட்ஸ் வருது. நீங்கள் வந்து இந்த கேஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறனால உங்கள்கிட்ட நான் இந்த கொஸ்டின் வைக்கிறேன். இந்த வீடியோவை நான் கேட்டேன், நான் அந்த பொண்ணு பேசுகிறதையும் கேட்டேன். பட் பெண்கள் வந்து எந்த உடை உடுத்தினாலும் அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? அவங்களுடைய உரிமை, தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்டு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போ வந்து நம்ம ஷார்ட்ஸ் நம்ம போட்டுக்கிறோம், பனியன் போட்டுட்டு நம்ம ஆண்கள் போகிறோம். ஏன் பெண்கள் வந்து அந்த மாதிரி போட்டால் அது என்ன தப்புங்கிறது? என்னை பொறுத்தவரை பெண்கள் அப்படி போடுறது தப்பே கிடையாது. நம்ம வந்து இந்த பெண்களை பார்க்கின்ற கோணம் மாறணும். ஏன் அவங்கள வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கம்மியாக போட்டிருக்காங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுக்குறோம். ஏன் பெண்களை பார்க்குறப்பே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு போக பொருளாக பார்க்கக்கூடாது. அவங்கள ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம பார்க்கணும். இதில் தப்பே இல்லை, அவங்க எப்படி வேணாலும் உடைய உடுத்திக்கிட்டோம். நம்ம ஒரு சமுதாயம் ஏற்றுக்கிட்டு இருக்கிற யார் ஆம்பளை ஒரு ட்ரெஸ் இப்படி தான் போடணும்னா அதே மாதிரி போடலாம். அவங்க வந்து உடை ஆபாசமாக, அதுக்கு ஒரு எங்கேயுமே ஒரு இது இல்லையே, ஒரு பெஞ்ச் மார்க்கு தான் வச்சுருக்காங்களா? நிறைய பேர் அந்த பெண்களோட உடையினால தான் ஆண்கள் வந்து டெம்ப்ட் ஆகுறாங்க, அதனால தான் நிறைய குற்றங்கள் நடக்குது அப்படின்லாம் அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்களே, அதை பற்றி அவங்க அதெல்லாம் தவறான கண்ணோட்டங்க. பெண்கள் வந்து உடை உடுத்துறதுனால ஒரு சில பெண்களே சொல்லியிருக்கிறாங்க, நானும் கேட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் கிடையாது. பெண்கள் உடை உடுத்தி ஆபாசமாக வந்து இருக்கிறதுனால இது தூண்டப்படுது அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன் நீங்கள் வந்து இதே சொல்கிறீங்களே, கல்ஃப் கண்ட்ரீஸில் ஏன் குற்றங்கள் நடக்கிறது இல்லையா? அங்கே வந்து பெண்கள் வந்து தங்களை வந்து உருவத்தையே முழுவதுமாக மறைக்கின்ற ஒரு உடை தான் வச்சுருக்கிறாங்க. அங்கேயும் குற்றங்கள் நடைபெறுது. அங்கே அந்த குற்றங்களுக்கு தண்டனையும் உங்களுக்கு எப்படி கடுமையாக இருக்குங்கிறது தெரியுது. இருந்தாலும் அங்கேயும் வந்து குற்றங்கள் நடக்குது. அதனால் நம்முடைய உடுத்தி இருக்கின்ற உடைக்கும் உணர்வுகளுக்கும் சம்பந்தமில்லை. இது வந்து நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு வக்கிர புத்தி. அது வந்து என்னதான் முழுசாக முக்காடு போட்டு ஒரு பெண் இருந்தால் கூட வக்கிர புத்தி உடையவர்கள் குற்றம் செய்வார்கள். அதில் எந்த தப்பு இல்லை. நான் வந்து ஃபுல்லாக சப்போர்ட். இந்த மாதிரி பெண்கள் வந்து எந்த மாதிரி உடை வேணாலும் பண்ணலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் நடந்து போகலாம். அது அவங்களுடைய சுதந்திரம். இதை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஆண்களுடைய கடமை. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேரோட லிஸ்ட் வந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த 3000 பேரையுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னா உங்களோட அரெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? அதோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? இல்லை, இது லிஸ்ட்டு வந்து 3000ங்கிறது வந்து ஒரு அனுமானமாக. அதில் வந்து 3000 பேர் வந்து அட்ரஸ் இருக்குது, ஐபி அட்ரஸ். இதை வச்சு பார்க்கணும். ஒரு சில தவறாக கூட வந்து என்னுடைய ஃபோனை வந்து என்னுடைய நெட்டை வந்து வயர்லெஸ் நெட்ஒர்க்கை வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கலாம், மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். இதனால் இது எல்லாத்தையும் சரியான முறையில் விசாரணை செஞ்சு எந்த விதமான அப்பாவிகளும் வந்து இதில் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். ஒருத்தனை போய் ஒரு பொர்னோகிராஃபி, சைல்டு பொர்னோகிராஃபி வச்சிருக்கிற அப்படின்னு போய் கேட்கறது, சொல்கிறது ஒரு அவமானமான ஒரு செயல். அது குடும்பம் மற்றவர்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. அதனால் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப டிஸ்க்ரீட்டாக பண்ணுவோம். அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மாதிரி வதந்தி வந்துச்சு, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. போலீஸ் வந்து ஃபோனில் பேசி நீ வச்சிருக்கிற அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தப்பான பிரச்சாரம், ஒரு விசமிகள் பண்ணுறது. போலீஸ் முறைப்படி அவங்க வந்து சம்மன்ஸ் அனுப்புவாங்க. சம்மன்ஸ் அனுப்புனா இந்த குற்றத்துக்குங்கிற மாதிரிலாம் அனுப்ப மாட்டாங்க. ஒரு வழக்கு விசாரணைன்னு வருவாங்க, வந்து பார்ப்பாங்க. அவங்களுடைய சென்சிட்டிவிட்டி, அவங்களுடைய உணர்வுகளை வந்து கருத்தில் கொண்டு இதை வந்து கரெக்டாக அணுகுமுறையில் பண்ணுவாங்க. கொலை செஞ்சவனையும் இதை வச்சுருக்கவங்க ஒரே மாதிரிலாம் வியூ பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணிவிட்டு ஒரு சிலருக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அப்படியே வான் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு சிலர் வந்து சீரியஸாக இதை வந்து வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கோன்னா போக்சோ சட்டத்தில் இருக்கிற பிரிவில் போட்டு பண்ணுவாங்க. அதனால் வந்து தேவையில்லாமல் இதில் வந்து ஒரு பீதியோ பயப்படவோ தேவையில்லை. என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் யாருமே இந்த மாதிரி சைல்டு பொர்னோகிராஃபி உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை இமீடியட்டாக டெலீட் பண்ணிடுங்க. இல்லை, நிறைய பேர் ஆட்டோ டவுன்லோட் போட்டு வச்சுருக்காங்க வாட்ஸ்அப்பில். அந்த மாதிரிலாம் இருக்கப்போ அவங்களுக்கு என்ன வீடியோ வந்ததுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு அவங்களுக்கு யாரோ ஏதோ ஒரு வீடியோ அனுப்பிச்சிடுறாங்க, அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுது. பட் அவங்க அதை பார்த்து வியூ பண்ணியிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தை அதை பார்க்கும்போது இவங்க இந்த மாதிரிலாம் வதந்தி பரப்புறப்போ ஒருவேளை நம்மளும் அரெஸ்ட் ஆகுமோ அப்படிங்கிற பயத்திலே அவங்க வேறு ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்துக்காங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் போகுதே. இதை பற்றி என்ன? இல்லை, அது பயப்படவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆனாலும் உங்களை எல்லாம் யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஒரு தடவை டவுன்லோட் ஆச்சு, 10 தடவை டவுன்லோட், அதெல்லாம் கவலையப்பட மாட்டாங்க. யார் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரையாரிட்டி. ஒரு 1000 பேர் வருதுன்னா அதில் 1000 பேர்த்தில் ஒரு 10 பேர் சீரியஸாக இருக்கவங்க தான். அதை வந்து முறைப்படி பண்ணுவோம். அதில் வந்து எந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லை. அதுவும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி வான் பண்ணி தான் பண்ணுவாங்க போலீஸ்.
எடுத்த உடனே அவங்கள போட்டு அரெஸ்ட் பண்ணி ஃபோட்டோவில் எடுத்து ப்ரெஸ்ஸை கூட்டிகிட்டு வந்து ஃபோட்டோ காமிக்கிற இதெல்லாம் இருக்காது. அதனால் இது சம்மந்தமாக யாரும் பயப்பட தேவையில்லை. ஆட்டோ டவுன்லோடிங் அல்லது நீங்களே டவுன்லோட் பண்ணி பார்த்துருந்தா கூட முதன்முறையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரியாமல் பார்த்துருக்கலாம், ரேண்டமாக வந்திருக்கனால. அதனால் அதை பற்றியே நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. பார்ப்பவர்களை பற்றி இல்லை, நாங்கள் வந்து முதல்ல எடுக்கிறது தான் கிரியேட் பண்ணுற அந்த படத்தை உருவாக்குனது, அதை வேணும்னே பரப்புறது, அதை சிஸ்டத்தில் வச்சுட்டு அவங்களுக்குள்ளே ஒரு நெட்வொர்க்கை போட்டுட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறது. இது வந்து பல குற்றங்களுக்கு வழிவகுக்குது. குழந்தைகள் மீது, பெண்கள் மீது பாலின குற்றங்களை தூண்டுவதற்கு செய்வதற்கான ஒரு வழிவகுக்கிறது. அதனால தான் அந்த கிளியராக போக்சோ சட்டத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க, சைல்டு பொர்னோகிராஃபி எவ்வளோ வந்து சீரியஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிறது. பேசும்போது சொன்னீங்க, கொலைகேஸில் கைது பண்ணவனையும் போக்சோ சட்டத்தில் கைது பண்ணவனையும் ஒரே மாதிரி அணுக மாட்டோம், அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னீங்க. நான் இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணப்போ, கொஞ்சம் படித்தப்போ, சில வீடியோஸ்லாம் பார்த்தப்போ அந்த போக்சோ ஆக்ட் பற்றி நான் படிச்சிருந்தேன். அதில் வந்து செக்ஷன் 14, 15 வந்து இந்த மாதிரி வச்சுருந்தா அதை டவுன்லோட் பண்ணால், அதை வந்து வேறு யாருக்காவது அனுப்புனா, அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணால் தான் தப்பு, பார்த்தா எந்த தப்பும் கிடையாது, அந்த பார்த்தா அப்படிங்கிற வார்த்தையே அதில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் அதை பார்த்து நான் அந்த ஆக்ட் படித்தேன். அந்த இந்திய தண்டனை சட்டம் 292, 94 அதுலேயுமே பார்த்தேன், அதுலேயுமே இல்லை. நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 67B வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அதோட தெளிவான இது என்ன, பொர்னோகிராஃபி, சைல்டு பொர்னோகிராஃபியை வந்து உருவாக்குறது, அந்த உருவாக்குறத வந்து நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்டோர் பண்ணதை மறுபடியும் பார்க்கணும். இந்த 3 ஆக்ட் ஒன்றா வர்றதை தான் நம்ம வந்து ஒரு சில பார்ப்பவர்கள்ங்கிறத தவறாக புரிஞ்சுட்டாங்க. பார்ப்பவர்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ யாராவது அனுப்புனதை பார்த்தது அப்படிங்கிறது இல்லை. ஒரு படத்தை உருவாக்கினா அந்த படத்தை வந்து நீங்கள் போட்டு பார்ப்பான். அந்த உருவாக்கியவர்கள், வைத்திருப்பவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான் அதில் வரும். அந்த சட்டப்படி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறப்போ ஜஸ்ட் மியர், இப்போ வந்து நான் உருவாக்கியிருக்கேன், நான் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் தான் குற்றவாளி. இதில் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னன்னே தெரிஞ்சிருக்கு அதை நான் அனுப்புனது, அதனால் அதை வந்து குற்றம் கிடையாது, அது குற்றம் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட பான் வெப்சைட் வந்து நிறையா பேன் பண்ண 100+, 200+ நிறைய நம்ம பேன் பண்ணோம் இந்தியாவில். பட் அதெல்லாம் நம்ம பேன் பண்ணதுனால இங்கே குற்றங்கள்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்போ NCRB டாட்டா எடுத்திங்கன்னா தமிழ்நாட்டிலாம் குற்றங்கள், இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் குறைவாக தான் இருக்குது. வீடியோஸ் எடுக்கிறவங்க, அதை அப்லோட் பண்ணுறவங்க, இவங்க மேலே தான் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும். பார்க்குறவங்கள வந்து அது இல்லை, அது தப்பான ஒரு வதந்தி அப்படின்னு சொன்னீங்க. இப்போது அப்லோட் பண்ணுறவங்களே ஆக்சுவலாக அந்த VPN அப்படின்ட்டு ஒன்று யூஸ் பண்ணி அவங்க அந்த IP அட்ரஸ்லாம் சேஞ்ச் பண்ணி ஏகப்பட்ட இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க கரெக்டாக அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அதுக்கான இது இருக்குது. கண்டுபிடிக்கலாம், VPN வந்து கண்டுபிடிக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அது VPN ஜம்ப் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். IP அட்ரஸ் சிரமம் இல்லை, அந்த டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அவ்வளோதான். நமக்கு வந்து முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சது எடுப்போம், அடுத்து வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேட் கிடையாது. இப்போது தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போக்சோ ஆக்ட்லேயே வந்து 3 years, 7 years, 10 லட்ச ரூபா ஃபைனு, அதையும் தாண்டி தூக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணியுமே நமக்கு குற்றங்கள் குறைஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னு பேசப்படுது. இல்லை, குற்றங்கள் குறைஞ்சிட்டு தான் வருது. இது வந்து ஒரு ஜென்ரல் பெர்செப்ஷன். இப்போ நம்ம மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கனால அந்த ஒரு பெர்செப்ஷன் என்னென்னா, எங்கே பார்த்தாலும் குற்றம் நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறோம். வாட்ஸ்அப்பில் வருது, ட்விட்டரு, அங்கே எங்கேயும் ஒரு நியூஸ் பேப்பர், சோஷியல் மீடியா, யூடியூப், மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம அந்த ஒரு பெர்செப்ஷன். ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. குற்றங்கள் குறைஞ்சிட்டு தான் வருது, சட்டங்களும் கடுமையாகிட்டு தான் வருது. போக்சோலாம் ரொம்ப ஒரு கடுமையான சட்டம். நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் வந்து பாலியல் குற்றங்களே இல்லைன்னு சொல்லி தானே சொல்கிறாங்க இப்போ NCRB படி கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். தெலுங்கானாவில் கூட அந்த கேஸில் வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. அது வந்து மக்கள் மத்தியில் கேட்குறப்போ நிறைய பேர் வந்து அது ஒரு நல்ல விஷயம், என்கவுண்டர் வந்து நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு எதுக்கு அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி நீங்கள் தூக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதில் உங்களோட கருத்து என்ன சார்? அந்த என்கவுண்டர் கரெக்டாக இல்லை நம்ம சட்டப்படி அதை அணுகியிருக்கலாம்? சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் 2 வட்ட கருத்துக்கள் இருக்குங்க. ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதில் 100% வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு பாதி பேர் வந்து இந்த பக்கம் சொல்லுவாங்க, பாதி பேர் அந்த பக்கம் சொல்லுவாங்க. தெலுங்கானா என்கவுண்டர் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இது எந்த ஒரு சூழ்நிலையில் நடந்தது அப்படிங்கிறது அந்த அதிகாரிகளுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு SIT ஃபார்ம் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஒரு 4 அக்யூஸ்டை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து துப்பாக்கியில் சுட முயற்சி செய்தாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது விசாரணையில் தான் வரும். என்னை பொறுத்தல வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் சொல்லுவாங்க, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல். இது வந்து அதாவது சட்டப்படி நடந்திருந்ததுன்னா ஓகே, இது சட்டத்திற்கு மீறி அந்த என்கவுண்டர் நடந்திருந்து சொன்னால் அது தப்பு. இப்போ இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சொல்கிறது தண்டனைகள் கடுமையாக்கணும்னு சொல்லி கல்ஃப் கண்ட்ரீஸில் கொடுக்குற மாதிரி தண்டனைகளை இந்தியாவிலையும் கொண்டு வந்தோம் அப்படின்னா குற்றங்கள் வந்து முழுவதுமாக குறைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம தண்டனைகளை கடுமைப்படுத்தினா உண்மையிலே குற்றங்கள்லாம் குறைச்சிட முடியுமா? அதெல்லாம் வந்து நம்முடைய கண்ட்ரி வந்து இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, பிக்கஸ்ட் கண்ட்ரி, 130 கோடி மக்கள் தொகை உள்ள கண்ட்ரி. இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து ரெட்ரிபியூட்டரி பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது பழிக்கு பழி வாங்குதல் சட்டம். அதெல்லாம்
அந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரக்கூடாது. நம்மகிட்ட தான் தூக்கு தண்டனை வரல இருக்குது. அஃபென்ஸ் வந்து சீரியஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு உயர்ந்தபட்ச தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அது கொடூரமான முறையில் கையை வெட்டுவது, காலை வெட்டுவது, அந்த மாதிரி தான் ஒரு சில ரெட்ரிபியூட்டரி பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு ஒத்து வராது. அதனால் குற்றங்கள்லாம் குறையாது. அதனால் மறுபடியும் வந்து ஒரு வயலண்ட் ஆட்டிடியூடு தான் நமக்கு ஒரு அனிமல் இன்ஸ்டிங்க்ட் தான் நமக்கு அதிகமாக வளரும். இப்போ இந்த சைல்ட் பான் வீடியோஸ் பற்றி உங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது சார்? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லை அந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லலாமா? இல்லைங்க, இது வந்து அந்த எல்கைக்கு விட்ட அதிகாரிகள் தான் இதை வந்து விசாரணை பண்ணுவாங்க. நாங்கள் சம்மந்தப்பட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு ஐஜிஸ் இருக்காங்க இல்லையா, ஜோனல் ஐஜிஸ், இவங்களுக்கு வந்து அனுப்புவோம். இந்த பர்டிகுலர்ஸ் வந்து அனுப்புவோம். அவங்க வந்து எல்லாம் விசாரித்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இதில் அப்போ நீங்கள் டேரெக்டாக இன்வால்வ் ஆக மாட்டீங்களா சார்? நாங்கள் போய் யாரையும் வந்து சம்மன்ஸ் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டுலாம் நாங்கள் வந்து பண்ண. இதில் உங்களோட பங்குனா குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துறது, அதை வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கிறது எங்களுக்கு அறிக்கை அனுப்புவாங்க. நாங்கள் வந்து மேலே அறிக்கை அனுப்புவோம். சார், இப்போ இந்த ஆபாச படங்கள் பார்த்தா தவறு அப்படின்னு சொல்லி பரவுனா ஒரு தப்பான மீன்ஸ், ஒரு தப்பான நியூஸால் ஒரு 2 days முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் வந்து ஒரு காவலர் வந்து ஒரு 20 பேருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி படம் பார்த்துருக்கீங்க, உங்கள் மேலே கேஸ் போடுவோங்க அப்படிலாம் சொல்லி மிரட்டியிருக்காங்க. இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் நடக்குது. இந்த மாதிரி ஆளுங்களுக்காக தடுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? ஒருவேளை அந்த மாதிரி ஒருத்தங்களா நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனைகள் என்ன மாதிரி இருக்கும்? இல்லை, அதெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன போலீஸ் வந்து யாரும் ஃபோனில் பண்ண மாட்டாங்க. அது போலீஸ் பண்ணல, ஏதோ ஒரு போலீஸ் மாதிரி வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வாக்கி டாக்கி பேக்ரவுண்ட் வாய்ஸில் நான் போலீஸ் பேசுகிறேன், அவனோட பேர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வடிகட்டிய போய் இந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து சீட்டிங் செக்ஷனில் போட்டு நடவடிக்கை அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை கருத்துக்களையும் பகிர்ந்ததுக்கு.